ஹாய் கைஸ், டுடே என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மேக்ஸியோட எப்படி கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வந்து நான் 80 பிட்டு எடுத்துக்கிறேன். இதில் ஷோல்டர் வந்து 7 இன்ச் எடுத்துக்கிறேன். 3 இன்ச்சு நெக்கோட வித்து, 4 இன்ச்சு ஷோல்டரோட விசிபிலிட்டி. அடுத்து ஆர்ம் லைன் வந்து ஜஸ்ட் டிவைடட் பை 6 எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பை 4, சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். நம்ம ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு, 14 ப்ளஸ்ஸு மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு. வெஸ்ட் லைனு வேஸ்ட்டு பை 4. அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபோல்டட் ஏஜ்லேருந்து ஒரு 3.5 ப்ளஸ் வந்து அந்த சைடு ஒரு 1/2, இந்த சைடு ஒரு 1/2 சீம் அலவன்ஸு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது இந்த சைடில் வந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே வந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் லைன் வச்சான்னு ஓகே, இல்லை ஹேண்டில் ஃப்ரீ ஹேண்டில் கூட நீங்கள் இந்த கர்வ் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து மெஷர்மெண்ட் அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மட்டும் விட்டு போயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் லைனோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உள் பக்கமாக வச்சுட்டு ஒரு 45 டிகிரியில் வந்து ஒரு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம குழிவாக வந்து ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சுட்டு நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம லைன் போட்டுட்டு அதையும் தனியாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், கர்வ் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த உள்ளே வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வந்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்குக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். தவறுதலாக ஃப்ரண்ட் நெக்குக்கு இது பண்ணிடாதீங்க, ஸ்லோப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்துட்டு 2 ஜாயினாக இருக்குது. அந்த ஷோல்டர் பாயிண்ட் 2 கூட நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்கு வந்து கட் பண்ணலாம். நல்லா அலைன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோலை வந்து நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோம். அதை நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்கு வந்து கட் பண்ணலாம். நெக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து நெக்கோட டெப்த்து வந்து 6 இன்ச் எடுத்துக்கிறேன். வித்து வந்து ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம நெக்கோட வித்து வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுறதுக்கு மெயின் ரீசனே வந்து நம்ம நெக்கோட வித்தை வந்து நம்ம அதிகமாக்கிறது தான். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேட்டர்ன் வந்து நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ அந்த நெக்குக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் நெக் வந்து இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி நான் முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு வச்ச மாதிரி 3 இன்ச்சு வந்து நெக்கோட வித்து வச்சுக்கிறேன். 6 இன்ச்சஸ் வந்து நான் வந்து டெப்த் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடவோ குறைச்சோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் நெக்கில் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஆர்ம் ஹோலில் ஸ்கேல் வச்சுட்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கை வந்து
இப்போ வந்து வித் வைஸில் வந்து ஒரு ஃபோல்டிங்கில் இருக்குது. நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேண்ட் வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஹேண்டோட லென்த்து வந்து நான் வந்து 3/4 தான் வைக்க போகிறேன். நான் வந்து 15 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு 15 இன்ச்சை மட்டும் நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். இப்போ கேப் வந்து நமக்கு மெயினு. இப்போ கேப்போட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கேப் ஹைட்டை வந்து அடுத்து ஆர்ம் ஹோலோட சர்க்கம்ஃபரன்ஸு டிவைடட் பை 2 போட்டுட்டு அந்த பாயிண்ட்டு கேப் லைனோட எங்கே மீட் ஆகுதோ அதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதோட சென்ட்ரு பாயிண்ட்டை எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் போர்ஷன்லேருந்து நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆர்ம் ஹோலை வந்து சுற்றி இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து மீட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மூத்தான கர்வ் வந்து ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதை அப்படியே தலைகீழாக திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கும் இதையும் வந்து ஸ்மூத்தாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்மூத் ஹேண்டில் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் கூட ஓரளவு வந்து அதை லைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து உள்ளே வந்து நம்ம 1/2 இன்ச்சு வந்து உள்ளேயே வந்து நம்ம கர்வ் போட்டு முன்ன போட்ட மாதிரியே வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோவா இது வந்து ஹேண்டோட ட்ராயிங் வந்து அவ்வளோ விசிபிலிட்டியாக இல்லை. நான் வந்து தனியாக உங்களுக்கு ஹேண்டு வந்து எப்படி வந்து கரெக்டாக கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஹேண்டுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் விட்ருக்கோம். அதே வந்து நம்ம ஹேண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டட் ஏஜ்லேருந்து உங்களுக்கு கீழே ஹேண்டோட எவ்வளோ லென்த்தில் எடுத்திருக்கீங்களோ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சீம் அலவன்ஸை நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ஹேண்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து மெயின் ஃபேப்ரிக்கில் இதை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஆர்மை வந்து நீங்கள் கட் பண்ணணும். தவறுதலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அஸ் பர் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம லைனிங் கிளாத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை விட எக்ஸ்ட்ராவே வந்து நீங்கள் மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாங்க ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அக்யூரசி அளவு இல்லாமல் ஓரலாக வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணியிருக்கேன். அந்த மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல புறத்தில் வந்து நம்ம லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத்து மேலே லைனிங் கிளாத்தை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கை தான் வந்து அடித்து திருப்பணும். நெக்கோட நீங்கள் எவ்வளோ வந்து சீம் அலவன்ஸில் உங்களால் தைக்க முடியுமோ அந்த சீம் அலவன்ஸில் வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எவ்வளோ நீங்கள் தைப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க, அதாவது தச்சு எடுத்துக்கோங்க. ரிமைனிங் வந்து நம்ம நெக் போர்ஷனில் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உடனே வந்து திருப்பாதீங்க, அதை வந்து அழகான ஷேப்பை கொடுக்காது. குட்டி குட்டி நாச்சஸாக ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச்சு நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து படியல் தையல் வந்து லைனிங் கிளாத்தோடு சேர்த்து வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம். நான் அயன் பண்ண போகிறேன். இதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கு மேலே நழுவாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பின் கூட போட்டுக்குங்க பிகினர்ஸாக இருக்கும்போது. மெயின் கிளாத்து மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து அஸ் பர் மெஷர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைனிங் கிளாத்துக்கு தான் வந்து அஸ் பர் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம்.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது நெக்கை வந்து கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுட்டு அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த நாச்சஸ் போட்ட இதை வந்து லைனிங் கிளாத்தோட ஒட்டி அடிச்சுட்டு திருப்பி தைக்கலாம், இல்லைன்னா அயர்ன் பண்ணிக்கலாம். இந்த அயர்ன் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பபுள்ஸ்லாம் வராமல் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்னுமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அயர்ன் பண்ணும்போது சூடு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு இது பண்ணுங்கள், ஏன்னா அது பொசுங்கிட போகுது. அதை பார்த்து அயர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை அப்படியே விடலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு படியல் தையல் கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக பார்த்துட்டு நம்ம அயர்ன் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ அயர்ன் பண்ணோன்னு பாருங்கள், அந்த பபிள்ஸே எதுவுமே வந்து தெரியல. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம், இல்லை தையல் போடாமல் கூட இருக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒரு தையல் வந்து முழுசாகவே போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்து வந்து கொஞ்சம் நமக்கு நூல் பிரிஞ்சுனே வரும். அப்போ வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் எதுவுமே வந்து மாறாமல் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணிவிட்டு அப்புறம் மெஷர்மெண்ட்டு வாடுறதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போ நம்ம டாட் வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம். டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் டு அப்பெக்ஸ் பாயிண்ட்டு என்ன லென்த்து வருதோ அது டிவைடட் பை 2 போட்டு நம்ம ஃபோல்டட் எஜ்ஜிலேருந்து என்ன அளவு வருதோ அந்த எஜ்ஜை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச்சு வந்து டாட்டோட லைன் போட்டுட்டு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, நம்ம 2 சைடுமே வந்து ஃபோல்டட் எஜ்ஜிலேருந்து உங்களுக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுதான் வந்து கரெக்டான நாட்டுக்கான ஷேப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரஃபாகவே வந்து நீங்கள் தனியாக வரைஞ்சிட்டே வந்து நம்ம தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரு லைனை வந்து முதல்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாட்டு வந்து பிடிக்கும்போது உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் வந்து அதாவது நம்ம தையல் போடும்போது தவறுதலாக வந்து லைனிங் மட்டும் போட்டுருவோம். அதுக்கு மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தைக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு நாட் வந்து நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம என்ன அலவன்ஸில் வந்து டாட்டுக்கு விட்டுருக்கோமோ அந்த அலவன்ஸில் நான் வந்து 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இதை வந்து டாட்டை வந்து பிடிக்க போகிறோம். இப்போ டாட் வந்து சேம் ப்ராசஸ் வந்து அந்த சைடும் வந்து பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப்பு கொடுக்கறதுக்காக தான். இது வந்து நீங்கள் வைக்கலாம், வைக்காமல் கூட இருக்கலாம். ஓகே, நம்ம இதில் வந்து டிசைன் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு கோல்டன் கலர் இது மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து நான் சிம்பிளாக வந்து அது மேலேயே வந்து நம்ம டிசைன் வந்து கொடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட லேஸ் இருந்தது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். பாருங்களேன், இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி அனதர் பேக் பார்ட்டையும் வந்து நம்ம வந்து அயர்ன் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு ஒரு ரன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீசஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாட் எப்படி வந்து ஃப்ரண்ட்டுக்கு பிடிச்சோமோ அதே மாதிரி வந்து பேக்குக்கும் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு தையலுக்கு வந்து 2-3 தையல் வந்து போடுங்க. ஏன்னா வந்து ஷோல்டர் வந்து மெயின் ஃபேப்ரிக்கையுமே வந்து ஃபோல்ட் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகுனா நமக்கு அந்த ஷோல்டரில் வந்து நமக்கு அந்த தையல் வந்து விலகி போயிடும். அதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்ட் பண்ணும்போதும் நம்ம வந்து ஃபுட்ரை வந்து ரிவர்ஸ் தையல் போட்டுட்டு
நம்ம ஷோல்டரை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டையுமே வந்து ஈவனாக வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம மெஷர் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கோம். நமக்கு வந்து விசிபிலிட்டியோட இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வந்து நம்ம இந்த டாப்புக்கு வந்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், 2 ஷோல்டரையும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாக இருக்கும், அதை லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஷோல்டர் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹேண்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு மடித்து திருப்பிக்கலாம். ஒரு ஃபோல்ட் பண்ணி அனதர் ஒன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டோட ஃபோல்டரை வந்து அடிப்பக்கத்தை வந்து நீங்கள் மடித்து திருப்பிக்கணும். 2 கையுமே வந்து நம்ம மடித்து திருப்பிக்கலாம். ஓகே, இதை நம்ம தைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட உடம்போடு ஜாயின் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ரஃப்பாகவே வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். நமக்கு விசிபிலிட்டி தெரியுது இல்லையா? அப்போ அது மேலே மேக்ஸிமம் என்ன பண்ணணுன்னா, ஒரு இதை தைக்கும்போது ஒரு மெயின் ஃபேப்ரிக்கு மேலே உங்களுடைய ஹேண்டோட மெயின் ஃபேப்ரிக் வந்து டச் ஆகுற மாதிரி, அதாவது நல்ல பக்கமும் டச் ஆகுற மாதிரி மீட் பண்ணிவிட்டு அதோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்தும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் ஊசியை வச்சுட்டு முதல்ல வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம எடுத்து தைக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த சைடு ஒரு தையல் போட்டுட்டு ரிவர்ஸ் வந்துட்டு அனதர் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஹேண்ட்லேயுமே வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம ஃபுட்ரை வந்து ஏற்றி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஹேண்டை வந்து தைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ஹேண்டை வந்து தைச்சாச்சு. இப்போ நமக்கு மெயின் பார்ட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்ட்டை தைக்கலாம். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நான் 34 இன்ச்சுக்கு வந்து லென்த் எடுத்துக்கிறேன். வித்து வந்து எனக்கு 44 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நான் 3 மீட்ரு தான் வந்து மெட்டீரியல் எடுத்திருந்தேன். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அகலம் வந்து அதிகமாகவே கிடைக்கும். நம்ம ஹேண்டுக்கு தைச்ச மாதிரி நம்ம வந்து பாட்டமுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்கர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து ரெண்டு முறை வந்து மடித்து திருப்பிக்கலாம். நம்ம வந்து பார்த்தோம்னா 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மொதல் பீஸு தைச்சிக்கலாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது பீஸையும் வந்து நம்ம பாட்டம் தைச்சிக்கணும். இப்போ எப்படி வந்து ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிப்போட ஒரு சைடை எடுத்துகிட்டு இந்த டாப்போட இதை வந்து இந்த எட்ஜில் ஒரு குண்டூசி போட்டுக்கிறேன், அடுத்த எட்ஜில் வந்து ஒரு குண்டூசி போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் இல்லாமல் ஈஸியாக வந்து இந்த சைடு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடு நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி ஈஸியாக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி மெஷர் பண்ணாமையே வந்து கேப் விட்டு நம்ம வந்து வீடியோவில் பார்க்குற மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த இதில் லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காகவும் அழகாகவும் இருக்கும். ஓகே, இதையே வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அனது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து பின் பண்ணிவிட்டு
நம்ம ரெண்டையும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு டாப் பாட்டத்தையும் பாட்டம் பாட்டையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு தையலுக்கு 2-3 தையல் வந்து போட்டுக்கோங்க. எட்ஜஸில் வந்து கொஞ்சம் தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சேம் இதையே வந்து செகண்ட்லேயும் வந்து நம்ம கீழே வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹேண்டில் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு கொஞ்சம், இந்த சைடு கொஞ்சம், இந்த மாதிரி மடித்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து பாக்ஸ் ப்ளீட்டிங் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். நம்ம ஒரே சைடு கூட நம்ம வந்து மடித்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்து இஷ்டமோ அந்த சைடு வந்து நீங்கள் பாக்ஸ் ப்ளீட் வேணும்னா ஒரு சைடு லெஃப்ட்டு, இன்னொரு சைடு ரைட்டு, இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி தான் இது பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து பாக்ஸ் ப்ளீட்டட் வந்து ஸ்கர்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து நூல் பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. உள்பக்கமாக திருப்பிட்டு ரெண்டையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு அழகான மேக்ஸி வந்து கிடச்சிடும். இதே மெத்தட் தான் வந்து நீங்கள் வந்து நைட்டி ஸ்டிச் பண்ணும்போதும் ஃபாலோ பண்ணணும். எல்லாமே சேம் தான். இப்போ நம்ம வந்து மேக்ஸியில் வந்து டாப் தனியாக பாட்டம் தனியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நைட்டிக்கு வந்து ஒரே கிளாத்லேயே வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 2-3 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு மேக்ஸி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் மேலும் வீடியோக்கள் வந்து உங்களுக்காக நோட் கிடைக்கட்டும். அவ்வளோதாங்க. மேக்ஸி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ட்ரெஸ்ஸை வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஹாப்பி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.